தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு வெடி வெடித்ததில் 2 மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயகாந்த். வணக்கம் விஜயகாந்த். தற்போது இந்த மாணவர்களின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை சார்பாக என்ன தெரிவிக்கிறார்கள்? போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? விவரங்கள். வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய ஆறுமநேரி பகுதியை சேர்ந்தவர் ஒரு மாணவர் 17 வயதுடைய மாணவர் தூத்துக்குடியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து பயின்று வருகிறார். அவருடைய பகுதியில் நடைபெற்ற திருவிழாவின் போது இந்த வானவெடிக்காக தயாரிக்கப்பட்ட அந்த வானவெடியானது மீதம் இருந்து உள்ளது. வீட்டில் அந்த வெடியை தனது பேக்கில் கல்லூரிக்கு வரும்போது மீதம் இருந்த ஒரு வெடியை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வெடியானதை வைத்து சக மாணவர்களுடன் விளையாடி கொண்டிருந்துள்ளார் வகுப்பறையில் வைத்து. அப்போது எதிர்பாராத விதமாக வெடித்ததில் 2 மாணவர்கள், அதாவது அந்த கல்லூரியில் பயிலக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலக்கூடிய 1ஆம் ஆண்டு பயிலக்கூடிய 2 மாணவர்கள் வெடித்ததில் 2 மாணவர்கள் காயமடைந்து உடனடியாக அரசு மருத்துவமனையில் தற்போது சேர்க்கப்பட்டு உள்ளனர். இந்த மாணவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது கை மற்றும் கண் ஆகிய பகுதிகளில் 2 மாணவர்களுக்குமே காயம் ஏற்பட்டதில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து நாட்டு வெடிகுண்டு வெடித்ததாக முதற்கட்டமாக தகவல் வெளியாகியது. உடனடியாக போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த மாணவர் கொண்டு வந்தது வெடி, அதாவது அந்த ஆறுமநேரி பகுதியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவுக்காக தயாரிக்கப்பட்ட சாதாரண வெடிதான் என்பது தெரிய வந்தது. அதிலிருந்த மீதி வெடியை கொண்டு தனது சக மாணவர்களுடன் பயின்ற மாணவர்களுடன் விளையாடு கொண்டிருக்கும் போது அந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் தற்போது கூறப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட 2 மாணவர்களின் சிகிச்சை அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.